அனுமனுக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயர் வர காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஆஞ்சனா தேவிக்கும் கேசரி வனராஜனுக்கும் மகனாக பிறந்தார். ஆனாலும் ஹனுமானின் பிறப்பிற்கு பல்வேறு புராண கதைகள் உள்ளன. அவற்றில் பிரபலமானது, ஆஞ்சனா ஒரு தெய்வீக நதி ஆனாள். தன் கர்ம வினையின் காரணமாக மானுட ஜீவனாக பிறக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டாள். அவளது மானுட ஜீவனில் ஆஞ்சனா கேசரியுடன் திருமணம் செய்தாள். கேசரி வாலி மற்றும் சுக்ரீவரின் தலைமையிலான வனரர்களின் இராணுவத்தில் ஒரு முக்கிய வீரராக இருந்தார். புராண கதைகளில் பகவான் வாயு என்று சொல்லும் காற்றுத்தேவன் ஆஞ்சநேயரின் உண்மையான தந்தையாவார் என்று கூறப்படுகிறது. கிழக்கு பகுதியில் பிரபலமான கதைகளில் பகவான் வாயு தன் வலிமையை அஞ்சனா தேவியின் கர்ப்பத்தில் கொண்டு வந்து ஹனுமான் என்ற சிறப்பான வலிமையையும் வீரமுமான குழந்தையை பிறக்கச் செய்தார். மற்றொரு புராண கதையில் பகவான் சிவன் மற்றும் பார்வதி தேவி துளசி மாலையுடன் விளையாடிய போது பகவான் சிவன் அவனுடைய 11வது ருத்ர அவதாரமாக அஞ்சனா மற்றும் கேசரிக்கு மகனாக பிறப்பதாக ஆசீர்வாதம் கொடுத்தார். இந்த கதைகள் அனைத்தும் ஹனுமான் தனது விசுவாசம், வீரத்தன்மை மற்றும் பக்தி மூலம் சிறந்து விளங்கினார் என்பதை குறிப்பதற்கானவை. ஹனுமான் தனது தாயான அஞ்சனாவின் பெயரால்